அடுத்தபடியாக வந்து நம்ம மிதுன ராசி பார்க்க போகிறோம். மிதுன ராசி மட்டும் இல்லாமல் மிதுன லக்னம், இந்த 2 விஷயங்களுக்கும் வந்துட்டு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுது? வேலை பலு காரணம், தொழில் ரீதியான அழுத்தம், தொழில் இருந்தும் வேலைக்கு ஆட்கள் இல்லாமல். ஜென்ம குரு எந்த பலனையும் கொடுக்க மாட்டார். அது ஒரு சிறை மாதிரி, ஒரு தடுமாட்டமான ஒரு விஷயம், ஒரு நடுக்கமான ஒரு விஷயம், நிறைய விஷயம் கிட்ட வந்து கை நழுவி போயிருக்கும். செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கான காலம் இருக்கும், பயன்படுத்திக்கணும். ஆனாலும் மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் மிக மிக கவனம். படிக்கிறதுக்காக ஃபாரின் போகிறீங்கன்னா போகலாம், இல்லை வேலைக்காக ஃபாரின் போகிறீங்கன்னா போங்க. நீங்கள் வந்து அங்கே விசாக்கெல்லாம் அப்ளை பண்ணணும், பிஆர்க்கெலாம் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த மிதுன ராசிக்கு ஹெல்த் இந்த குரு பயிற்சியால் எதனா அடி வாங்குமா? ஹெல்த்துனால அடி வாங்காது, பட் ஆனால் சின்ன சின்ன விஷயம் வரும். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தபடியாக வந்து நம்ம மிதுன ராசி பார்க்க போகிறோம். மிதுன ராசி மட்டும் இல்லாமல் மிதுன லக்னம், இந்த 2 விஷயங்களுக்கும் வந்துட்டு குரு பயிற்சி எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுது? மிதுன ராசி மிதுன லக்னம் குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடந்த சில ஆண்டுகளாக மிதுன ராசிக்காரங்க ஒரு சில ரீதியான அழுத்தத்தில் இருந்தாங்க. அதுலேயும் பர்டிகுலர் எந்த மாதிரி அழுத்தத்துலலாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலை ரீதியான அழுத்தம், வேலை பலு காரணம், தொழில் ரீதியான அழுத்தம், தொழில் இருந்தும் வேலைக்கு ஆட்கள் இல்லாமல், ஆர்டர்ஸ் இருந்து ஆட்கள் இல்லாமல், ஒரு சிலருக்கு ஆட்கள் இருந்து ஆர்டர்ஸ் இல்லாமல், அந்த மாதிரி ஒரு சூழலெல்லாம் நிலவு இருந்தது தான் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு அழுத்தத்திலேயே அவங்க ஓடிட்டு இருக்க மாதிரியே தான் ஒரு காலகட்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஜென்மத்திலேயே குரு பகவான் இருந்தார். ஓகே. எப்பயுமே ஜென்ம குரு எந்த பலனையும் கொடுக்க மாட்டார். அது ஒரு சிறை மாதிரி. ஒரு ஜென்மத்தில் குரு இருந்தாருன்னா சிறை வச்சா மாதிரி. அந்த குரு வந்து பலன் கொடுக்க மாட்டார். குருவை பொறுத்தவரைக்கும் பார்வைக்கு தான் பலன் எப்பயுமே அதிகம். குரு பார்க்குறது பலன் அதிகம். அப்போது மிதுனத்தில் குரு அங்கேயே உட்கார்ந்துருக்கும் போது எப்படி பலன் கொடுத்துருக்க மாட்டார். ஒரு தடுமாட்டமான ஒரு விஷயம், ஒரு நடுக்கமான ஒரு விஷயம், நிறைய விஷயம் கிட்ட வந்து கை நழுவி போயிருக்கும். நிறைய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், நிறைய வேலையாக இருக்கட்டும், நிறைய ப்ரொமோஷன்ஸ் சிலருக்கு ஜாபில் ப்ரொமோஷன்ஸ் வரா மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. உன்னை பற்றி தாண்டா பேச்சு, உனக்கு தானே இந்த வருஷம் ப்ரமோஷன், உனக்கு தானே இந்த வருஷம் அப்ரிஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் கை கெட்டினது வாய் கெட்டாமல் சுழலாக இருந்திருக்கும். ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த விஷயமெல்லாம் மாறும். காரணம், குரு வந்து நமக்கு கடகத்துக்கு போயிடுறார். ஓகே. போனதுக்கப்புறம் உடனே கொடுப்பாரனா கொடுக்க மாட்டார். உங்களுக்கு அந்த ஒரு செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கான காலம் இருக்கும், பயன்படுத்திக்கங்க. ஆனாலும் மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் மிக மிக கவனம். மிதுனத்துக்கும் துலாமுக்கும் நான் சொல்லக்கூடியது கவனம் கவனம் கவனம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தோ நம்ம அசால்ட்டாக முடிச்சிடலான்னு நினைப்போம், ஆனால் அது நடக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதிர்பார்த்து பார்க்காம பண்ணிக்க வந்தால் வரட்டும், வந்து நமக்கு வராது அப்படின்னு நினைப்போம், அது நமக்கு வந்து முடியும். ஸோ அதனால் ரொம்ப கவனத்தோடு சில விஷயத்தை நீங்கள் செய்யும் போது இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கான காலமாக அமைச்சிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. முக்கியமாக இவங்க எதுலெல்லாம் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, வேலையோட மேலதிகாரி. ஓகேங்களா? வெளியில் பேசக்கூடிய விஷயம், வெளியில் அடுத்தவங்ககிட்ட பேசக்கூடிய விஷயம், கம்யூனிகேஷனில் கவனம் வேணும். வேலை செய்யக்கூடிய அன்றாட வேலையை அன்றன்று முடிச்சிடணும். நாளைக்கு பண்ணிக்கலாம், சின்ன வேலை தானே, ஒரு நிமிஷம் வேலை தானே, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க. ஆமாம், இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அன்னன்ன வேலை நினைக்க முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன உங்களோட மேலதிகாரோட ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணி கொடுத்தீங்கனாலும் உங்களை பாராட்டுவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு இது இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் வந்து ஒரு சில கொஞ்ச நாள் தான். அதனால் எது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஃபாரின் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். படிக்கிறதுக்காக ஃபாரின் போகிறீங்கன்னா போகலாம், இல்லை வேலைக்காக ஃபாரின் போகிறீங்கன்னா போங்க, இல்லை ஃபாரின்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே விசாக்கெல்லாம் அப்ளை பண்ண, மீன்ஸ் பிஆர்க்கெலாம் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க மெஜாரிட்டி எங்கே ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீடியா துறையில் தான் இருப்பாங்க. மீடியா துறையில் தான் மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. மீடியாவில் புது புது கான்ட்ராக்ட்ஸ் வரும், புது புது ப்ராஜெக்ட்ஸ் வரும், புது புது விஷயங்கள் நடக்கும். கவனத்தோடு பண்ணுங்கள். உங்களால் இதை ஃபுல்லாக பண்ணி கொடுக்க முடியுமான்னு யோசித்து பண்ணுங்கள். புதுசாக வருதே, சும்மா இருக்கோமே,
புது ஆர்டர் வருதே, புது ப்ராஜெக்ட் வருதேன்னு எடுத்துகிட்டு உங்களால் பண்ண முடியுமா, பாதியில் விட்டிங்கன்னா நேம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இதில் மட்டும் கவனம் இருந்துட்டாங்கன்னா மிதுன ராசி இந்த குரு பயிற்சி சூப்பராக அழகாக கடந்துடலாம். உங்களுக்கு நிறைய விஷயம் நல்லதே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ இந்த மிதுன ராசிக்கு ஹெல்த் இந்த குரு பயிற்சியால் எதனா அடி வாங்குமா, இல்லை ஓகேவா இருக்கா? ஹெல்த்துனால அடி வாங்காது. பட் ஆனால் சின்ன சின்ன விஷயம் வரும், சின்ன சின்ன விஷயம் வரும், விரயம் வரும், செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயம் வந்து மனசு கூட இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். பட் அதெல்லாம் டெம்ப்ரவரி தான். டெம்ப்ரவரி தான். தொழில் நீங்கள் இப்போது சொல்லிட்டீங்க, ஹெல்த்தும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன லக்னக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களோ, இல்லை அவங்க இந்த ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பெருமாள் வழிபாடு, பெருமாளோட நின்ற கோல பெருமாள் வழியோட வழிபாடு எடுத்துக்கலாம். வழிபாடு எடுத்துக்கும்போது எப்போ எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போய் வழிபாடு எடுத்துக்கணும். எல்லாரும் பெருமாள் வழிபாடு புதன்கிழமை எடுன்னு சொல்லுவாங்க, சனிக்கிழமை. ஏம்மா நீ மட்டும் திங்கக்கிழமை எடுக்க சொன்னால், இங்கே என்னென்னா அவங்க ஒரு அழுத்தத்திலேயே இருப்பாங்க, ஒரு மனக்குழப்பம் மன போராட்டம்ன்றது இருக்கும். இது யார் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் கொடுப்பாரு நமக்கு. ஸோ திங்கக்கிழமை போய் நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு நீங்கள் எடுக்கும் போது அந்த மன அமைதி மன தெளிவுன்றது கிடைக்கும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டான முடிவு, கிளாரிட்டி வேணும்ல. அதனால் திங்கக்கிழமை போய் நீங்கள் வழிபாடு எடுங்க. காலையிலையும் எடுக்கலாம், சாயந்தரமும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நல்ல மாற்றம் இருக்கும். இல்லை எனக்கு பெருமாள் கோயில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம். வழிபாடு எடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். பெருசாக எல்லாமே சிக்க மாட்டீங்க. ஓகே, ஒரு தெளிவான கிளாரிட்டியான மைண்ட் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் தொடங்குவதற்கு முன் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அந்தந்த ஏஜுக்கு ஒருத்தவங்களோட கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப்பில் இது ஒரு முக்கியமான டெசிஷனாக பார்க்கப்படும் பொழுது இவங்கெல்லாம் என்ன ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா சொல்கிறேன், இந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா. ஏன்னா குருன்றது வந்து ஒரு முக்கியமான வேலைகளை தரவர், குழந்தையாக இருக்கட்டும், உயர் பதவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ அதனால் இந்த குரு பயிற்சி ரிலேட்டடாக இது கேட்கணும் அப்படின்னு நினச்சி. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடினா தானம் கொடுத்துட்டு பண்ணுங்கள். எந்த விஷயம் பண்ணாலும் சரி, எந்த ரீதியான விஷயம் பண்ணுங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, குழந்தை ட்ரீட்மெண்ட்காக பண்ண போகிறீங்க, இல்லை ஏன்னா குழந்தை டிலே இருக்குது ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா ஏதாவது குழந்தைங்களுக்கு ஐவிஎஃப் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், ஏதாவது பண்ண போகிறீங்க, ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க லேடிஸ், இன்றைக்கோ நாளைக்கோ டெலிவரி ஆகிற சூழலில் இருப்பாங்க. உங்களுக்கு வசதி வாய்ப்பு முடியும்னா அந்த குழந்தைங்க அந்த லேடிக்கு போயிட்டு என்ன தேவைன்னு பாருங்கள். உள்ளாடை வேணுமா, இல்லை நைட்டி வேணுமா, இல்லை லேகியம் வேணுமா, இல்லை அந்த பிறக்கிற குழந்தைக்கு பெட்டு வேணுமா, இல்லை நெட்டு வேணுமா, அந்த பொருட்களை தானம் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 100% சக்ஸஸ், 100ல் 200% சக்ஸஸ். சூப்பர் மேம். இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழுத்த திருத்தமாக நான் சொல்கிறேன்னா நடந்திருக்கு. 13 வருஷம் குழந்தை இல்லை மேம், 13 வருஷம் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லை. என்னுடைய கிளைண்ட்டு, நான் 16 வருடம் ஜோதிடத்தில் இருக்கேன். என்னுடைய இன்னொரு பிஸ்னஸுக்கு என்னுடைய கிளைண்ட் அவங்க ரொம்ப பெரியவங்க, வயதில் மூத்தவங்க. அவங்க எது வந்தாலும் என்கிட்ட ஒரு சிஸ்டமாக ஷேர் பண்ணக்கூடியவங்க. அவங்க வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாரினில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, நிற்கவே இல்லை குழந்தை. அப்போ அவங்க கேட்டாங்க, அவங்களால அங்கே நீங்கள் வர முடியாது, அங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம தானம் கொடுக்கவும் முடியாது ஃபாரின்லலாம். அவங்க நான் இங்கே என்ன சொன்னேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இன்றைக்கோ நாளைக்கோ டெலிவரியாக இருக்கிற லேடிக்கு பெட்டு வாங்கி கொடுங்க, நெட்டு வாங்கி கொடுங்க, அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ பண்ணுங்கள். குழந்தை என்னைக்கு பிறந்துச்சோ உங்கள் நம்பர் கொடுத்துட்டு வாங்க, குழந்தை பிறந்தால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். போயிட்டு அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தைக்கு எதாவது செஞ்சுட்டு வாங்க. அடுத்த வருடம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலாம் எனக்கு கேளுங்க. குழந்தை பிறந்தால் எனக்கு 1.5 வயசு ஆகுது அந்த குழந்தை. வாவ், மிராக்கிள். அதாவது நம்ம கடவுளையும் போய் வணங்குறத விட நமக்கு கர்மா எங்கே தெரியுமா உட்காரோம், நம்ம எதில் ஸ்ட்ரகிள் ஆகுறோமோ அதுதான் நம்ம கர்மா. அந்த ரீதியாக தான் நம்ம பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஓகே, கர்மா என்ன அப்படி இப்படின்னு தேடுறதுக்கு வந்து இதை யோசித்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபினான்ஷியலாக நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா போன ஜென்மத்தில் ஃபினான்ஷியலாக டார்ச்சர் பண்ணியிருக்கோம் யாரையும். உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா போன ஜென்மத்தில் நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதோ பண்ணியிருப்போம். குழந்தைங்களால் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா போன ஜென்மத்தில் குழந்தைங்கள துன்புறுத்தியிருப்போம். தாயார் தகப்பனுக்கு வந்து கவனிக்காமல் விட்டுருக்கீங்கன்னா எந்த ரீதியாக நீங்கள் துன்பப்படுறீங்களோ, வேதனைப்படுறீங்களோ, கஷ்டப்படுறீங்களோ அதுதான் உங்கள் கர்மா. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். அப்போது அந்த ரீதியான பரிகாரத்தை நீங்கள் போய் செய்யுங்க. குழந்தை இல்லை 12 வருஷம் 13 வருஷம் இது நான் ஒரே ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ நான் வந்து கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கு.
ஒரே ஒரு சஷ்டி விரதம் இருந்து அதே 14 வருடம் குழந்தை இல்லாத 3 முறை டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் ஆகியும் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்து திரும்பவும் பிரிஞ்சிடலான்னு ஒரு முடிவு எடுக்கும்போது சஷ்டி விரதம் மட்டும் 7 நாள் இருக்க சொல்லி மறுபடியும் நவம்பர் மாதம் சஷ்டி விரதம் இருந்த பொண்ணு ஜான்வரி மாதம் கன்சீவ் ஆனோம். அப்பா 2 நிறைய மிராக்கள். கடவுளை முழுசாக நம்பணும். நம்மளுடைய கர்மா என்னன்னு தெரிஞ்சு அந்த கர்மாக்கு ஏற்ற பரிகாரம் பண்ணணும். சிம்பிளாக பண்ணாலே போதும். சிம்பிள்லாம் கோவில் எவ்வளோ செலவு பண்ணலாம்ல. நான் இப்போ சொன்னது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கொடுங்க அப்படின்னா உங்களால் எதுவுமே முடியல, ஒரு நெட்டு ஒரு பெட்டு ஒரு 500 ரூபா வருமா, அதை வாங்கி கொடுங்க தாராளமாக. டவல் கூட நம்ம என்ன முடியுமோ அதுக்கான விஷயங்களை செஞ்சிடணும் அப்படிங்க. ஆத்மார்த்தமாக செய்யுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இங்கே இந்த பண்ணாலே போதும். இப்போ ஒரு நம்ம வீட்டு குழந்தை படிக்கலையா, அப்போ அந்த குழந்தை சரியாக படிக்கலைன்னா படிக்காத குழந்தைங்களுக்கு போய் தான் வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாங்க, ஊர் பிள்ளைய வளர்த்தாக்கா தான் பிள்ளை தானாக முன்னாடி பழமொழி இருக்கு. அதே தான் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கண்டிப்பாக மேம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தகவல். உங்களுக்கான கர்மா என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கணுன்றதே நீங்கள் சொல்லிட்டீங்க. இல்லை, இதை விட டீட்டெயிலாக டக்குன்னு ஒரு 30 செகண்டில் புரிகிற மாதிரி யாருமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான ரெமெடிஸும் வந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து தன்னால் இயற்கையே வழிவகுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய ராசிகள் பார்க்கலாம். நன்றி மேம். வணக்கம் மேம். வணக்கம். குரு பயிற்சி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் மேம். மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னலாம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கோ உங்களுக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கி குரு சார்ந்த பதில்கள் நீங்கள் தர போகிறீங்க. அதுக்கு முன்னால் ஒரு பொதுவாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கும், யாரெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கும்? 2026 வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது 12 ராசிக்குமே ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அவருடைய சொந்த வீடான உச்ச வீட்டுக்கு வரப்போகிறாரு. கடக வீட்டுக்கு. கடக வீட்டில் தான் குரு வந்து உச்சம். ஓகேங்களா? அதுலேயும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த வீட்டுக்கு வருவார் அவர். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆமாம். ஏன்னா குரு வந்து ஒரு வருடம் ஒரு வீட்டில் மாறிக்கிட்டே இருப்பார்ல. சனி பகவான் 2.5 வருடம், ராகு கேது பயிற்சி 1.5 வருடம், குரு மட்டும் ஒரு வருடம் மாறிக்கிட்டே இருப்பார். அந்த நம்ம அதில் முன்னாடி போகிறது, பின்னாடி போகிறது, அதிசாரம் போகிறது, பேக் வர்றது, இதெல்லாமே இருந்தாலும் முழு பலன் ஒரு 8லேருந்து 9 மாதம் நமக்கு அந்த வீட்டில் பலனை கொடுத்தே தீர்வார். அப்போது ஏன் இந்த வருடம் ரொம்ப முக்கியத்துவம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் 3 பயிற்சிகள் நடந்தது. முதல்ல சனி பயிற்சி மார்ச்சில் முடிஞ்சிடுச்சு. இப்போ குரு மாற போகிறார். அடுத்தது நமக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ ஒரே வருடம் 3 கிரகங்களுடைய பயிற்சி, அதுலேயும் பெரிய கிரகங்களுடைய பயிற்சி. ஏன்னா சின்ன சின்ன கிரகம் ஒவ்வொரு மாதம் 45 நாள் 50 நாள் வந்தாலும் இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி தான் பெருசாக இருக்கக்கூடிய பயிற்சி. அதனால தான் இந்த வருடம் ரொம்ப முக்கியத்துவமாக அதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மேம், இப்போது பொதுவாக வந்துட்டு பலன்கள் சொல்லிட்டீங்க, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குங்களா குருவுக்கு? பொது பரிகாரம் அப்படின்னா, கடலோரம் இருக்கக்கூடிய சித்தர் கோவில் 12 ராசியுமே செய்யலாம். கடலோரம் சைடில் இருக்கக்கூடிய சித்தர் கோயில். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பட்டினத்தார் கோவில், சென்னையில் இருக்கக்கூடிய பாம்பன் கோவில், சென்னையில் இருக்கக்கூடிய முருகருடைய கோவிலில் இடும்பன் இருக்கார். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த கோவில் வழிபாடு எடுக்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. சுக்கிர தசை போதா, பெசநகரில் சர்க்கரை அம்மாள் இருக்காங்க. அவங்களும் கலாஷேத்திர ரோடில் இருக்காங்க. சுக்கிர தசை போகுதுன்றவங்க அந்த வழிபாடு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப நீங்கள் சித்தர் வழிபாடு எடுக்கலாம். இல்லை எனக்கு தெரியலன்னா காமனாக கடலோரம் இருக்கக்கூடிய சித்தர் கோயில் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் ஆப்ஷனும் சொல்லியாச்சு, கோயிலும் சொல்லியாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். பொதுவாக எல்லா இப்போது பலன்கள் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நம்பிக்கையோடு அதை பின்பற்றுறதுனால வரக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். கடலோரம் இருக்கக்கூடிய சித்தர்களை பொதுவாக மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கிற நபர்கள் வழிபட்டால் அவங்களுக்கு குரு பயிற்சிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயரத்தை அடையலாம் அப்படின்றது தான் உங்களோட கருத்து.